தண்ணியே இல்லாமல் நல்லா க்ளீனாக துடைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து ஊறுகாய் கெடாது. கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட ஊறுகாய் வந்து கெட்டுடும். சரிங்களா? நல்லா துடைச்சி எடுத்துக்குங்க. நல்லா ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் தக்காளியை எடுத்து 4 பாகமாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது அது உள்ளே இருக்கிற பார்த்திங்களா ஒரு கெட்டியாக ஒரு விதை தோல் மாதிரி இருக்கும். அந்த தோலை சீவி எடுத்துருங்க. அது இருந்தாலும் தக்காளி ஊறுகாய் கெட்டுடும். நீங்கள் என்ன தான் புளி போட்டாலும் சரி, என்ன தான் லெமன் போட்டாலும் சரி, அந்த தண்ணி இருந்தாலும் சரி, அது உள்ள அந்த கெட்டியான தோல் இருந்தாலும் சரி, ஊறுகாய் கெட்டுவிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஊறுகாயில் கைப்படக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கரண்டிலேயே கிண்டிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நல்லா கட் பண்ணி 4 பாகமாக கட் பண்ணி எடுத்து நான் இப்போ சட்டியில் செய்ய போகிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது பாத்திரம் இருந்தால் கூட செய்துக்குங்க. நல்ல சட்டியில் இதை எடுத்து போட்டுக்குங்க. ஒரு 100-150 கிராம் புளியை அரைச்சி ஊற்றிக்குங்க. இல்லை வெறும் தண்ணியாக கூட